नमस्ते बच्चों और मित्रों। राष्ट्रभाषा हिंदी प्रचार वाहिनी 3 दूसरा पत्र भाग 6 निबंध 2 पंडुबी बुक बैक एक्सरसाइज पेज नंबर 245। पंडुबी सबमरीन शिप नीरमूழ்கி कப்பल। पंडुबी एक प्रकार का जलयान है। पंडुबी ஒரு வகையான नीरमूழ்கி कப்பल। वह पानी के अंदर रहकर काम कर सकता है। அது தண்ணீரின் அடியில் இருந்து கொண்டு வேலை செய்கிறது। यह एक बहुत बड़ा मानव रहित आत्मनिर्भर डिब्बा होता है। அது ஒரு மிகப்பெரிய மனிதன் அல்லாமல் ஆத்மநிர்பர் இண்டிபெண்டன்ட் ஒரு தானியங்கியான ஒரு டிப்பா ஒரு பாக்ஸாக இயங்குகிறது। पनडुब्बियों के उपयोग ने विश्व का मानचित्र बदलने में बहुत बड़ी भूमिका निभाई है। பண்டுபியோனுடைய உதவினால் விஸ்வகா மானச்சித்திர வேர்ல்டு மேப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூமிகா நிபாயி பங்கு வகித்தது प्लेड अ पार्ट। पनडुब्बियों का सर्वाधिक उपयोग सेना में किया जा रहा है। பண்டுபியோனுடைய மிக ரொம்ப பிளென்ட்டியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து சேனா ஆர்மியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க। और ये किसी भी देश को की नौसेना का विशिष्ट हथियार बन गई है। மற்றும் பிற தேசத்தின் நௌசேனா அந்த சேனைகள் அந்த ஆர்மியில் அது விசிஷ்ட ஒரு ஸ்பெஷல் வெப்பனாக யூஸ் ஆகிறது। यद्यपि पनडुब्बियां पहले भी बनाई गई थी। ஹவெவர் இந்த பண்டுபியா அந்த சப்மரைன் ஷிப்பை முன்பே இன்வென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க। किंतु ये 19वीं शताब्दी में लोकप्रिय हुई। பட் இது வந்து 19th செஞ்சுரியில் தான் எல்லாருக்கும் லோकप्रिय ஒரு ஃபேவரட்டாக இருந்தது। तथा सबसे पहले प्रथम विश्व युद्ध में इनका अधिक प्रयोग हुआ। அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க। विश्व की पहली पनडुब्बी एक डच वैज्ञानिक द्वारा सन 1602 में और पहली सैनिक पनडुब्बियां टर्टल सन 1775 में बनाई गई। ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சது வந்து டச்சு வைஞானிக் 1602 கண்டுபிடிச்சாங்க। அப்புறம் இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த பண்டுபிக்கு பேர் டட்டல் அப்படின்னு சன் 1775 இதுக்கு நேம் வச்சாங்க। यह पानी के भीतर रहते हुए समस्त सैनिक कार्य करने में सक्षम थी। இது தண்ணிக்குள்ளேயே இருந்து கொண்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்கிறது। और इसलिए इसके बनाने के एक वर्ष बाद ही इसे अमेरिकी क्रांति में प्रयोग में लाया गया था। आफ्टर 1 year இந்த பண்டுபியை இந்த அமெரிக்கா ரெவல்யூஷனில் அதை யூஸ் பண்ணாங்க। सन 1950 में परमाणु शक्ति से चलने वाली पनडुब्बियों ने डीजल चालित पनडुब्बियों का स्थान ले लिया है। सन 1950 இந்த டீசலில் போய்கிட்டு இருந்த பண்டுபியோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த பரமாணு சக்தி அட்டாமிக் எனர்ஜியில் போகக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு। इसके बाद समुद्री जल से ऑक्सीजन ग्रहण करने वाली पनडुब्बियों का भी निर्माण किया गया है। ஸோ इसके बाद आफ्टर दैट அந்த சமுதிரி ஜல் அப்படின்னா கடல் நீரிலிருந்து ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி பண்டுபியானுக்கு அந்த சப்மரைன் ஷிப்புக்குள்ளே அந்த ஆக்சிஜன் அந்த கடல் நீர்லேருந்து ஆக்சிஜன் வர அளவுக்கு அதை வந்து இன்வென்ட் பண்ணாங்க। इन दो महत्वपूर्ण आविष्कारों से पनडुब्बी निर्माण क्षेत्र में क्रांति आ गई। ஸோ இந்த ரெண்டு மகத்துவபூர்ண ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டிஸ்கவரியினால் பண்டுபி வந்து ஒரு
பண்டூபியோட நிர்மாண அந்த இன்வென்ஷன் வந்து அந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப ஒரு புரட்சியாக இருந்தது, புரட்சி கொண்டு வந்ததாக இருந்தது. आधुनिक पनडुब्बियां कई सप्ताह या महीनों तक पानी के भीतर रहने में सक्षम हो गई हैं. இந்த மாடர்ன் ஆதுனிக்னா மாடர்ன் பண்டூபியா அந்த மாடர்ன் சப்மரைன் ஷிப் வந்து மெனி सप्ताह वीक या ना और महीनों मंथ तक पानी के भीतर தண்ணிக்குள்ளே இருந்து கொண்டு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடியதாக ஒன்றாக இருந்தது. द्वितीय विश्व युद्ध के समय भी पनडुब्बियों का उपयोग परिवहन के लिए सामान को एक स्थान से दूसरे स्थान तक ले जाने के लिए किया जाता है. இந்த द्वितीय विश्व युद्ध அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் சமய பீரியடில் பண்டூபியோ கா உபயோக் பண்டூபியோ அந்த சப்மரைன் ஷிப்போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பரிவகன் அது ஒரு வாகனமாக யூஸ் பண்ணி சாமான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த திங்ஸ் எல்லாம். आजकल इनका प्रयोग पर्यटन के लिए भी किया जाने लगा है. ஆஜ்கல்னா நவடேஸ், பரியட்டன்னா டூரிஸ்ட். இப்போலாம் அது வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்கு கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. काल्पनिक साहित्य संसार, काल्पनिकना इमेजिनरी, साहित्य लिटरेचर, संसार वर्ल्ड. இந்த इमेजिनरी लिटरेचर वर्ल्ड और चलचित्रों सिनेमा के लिए पनडुब्बियों का कच्चे माल के रूप में प्रयोग किया गया है. कच्चे माल அப்படின்னா ரா மெட்டீரியலாகவும் அதை யூஸ் பண்ணுறாங்க. पनडुब्बियों पर कई लेखकों ने पुस्तकें भी लिखी हैं. पनडुब्बियों அந்த பண்டூபியும் மேலே ஆன் பண்டூபியும் அந்த ஆன் சப்மரைனில் மெனி ரைட்டர்ஸ் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காங்க. विश्व की सभी प्रमुख नौसेनाओं के समान ही भारतीय नौसेनाओं ने भी अपने बेड़े में पनडुब्बियों को सम्मिलित किया है. ஸோ இந்த விஸ்வ கே சபி பிரமுக் நௌசேனா இந்த வேர்ல்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் சேனாவுக்கு சமமாக நம்ம பாரதிய சேனாவுக்கிட்டையும் இந்த பண்டூபியும் சம்மலித்துக்கியாக பண்டூபியும் நம்மக்கிட்டையும் இணைத்திருக்கிறார்கள். वर्तमान में भारतीय नौसेना के 16 डीजल चलित पनडुब्बियां हैं. वर्तमान அப்படின்னா ப்ரெசண்ட். இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம பாரதிய நௌசேனா கிட்ட 16 டீசலில் போகக்கூடிய पनडुब्बियां இருக்கிறது. ये सभी पनडुब्बियां मुख्य रूप से रूस या जर्मनी में बनी हुई. ஸோ இந்த சபி பண்டூபியா இந்த முக்கியமான பண்டூபியா வந்து பண்டூபியன் கே ரூப் அதோட ஃபார்ம் வந்து ரூஸ்லேயும் ஜெர்மனிலையும் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. பாரதிய நௌசேனா போத் INS அரிஹந்த், அரினா சத்ரு, ஹந்த்னா மார்னா. அந்த சத்ருக்களை இந்த போர் செய்யும் போது அந்த அந்த சத்ருக்களை வதம் செய்கிற வகையில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அதனால தான் அதுக்கு வந்து அரிஹந்த்ன்ற பேரை வச்சுருக்காங்க. பரமாணு சக்தி சாலித் பாரத் கி பிரதம் பண்டுபி ஹை. பரமாணு சக்தி அந்த அட்டாமிக் எனர்ஜியில் போகக்கூடிய இந்தியாவினுடைய பண்டூபி முதல் பண்டூபியாக இருக்கிறது. बच्चों और मित्रों, लाइक शेयर एंड सब्सक्राइब टू SK हिंदी शिक्षा चैनल. धन्यवाद.